இதில் டிஎன்டிஆர் மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் அமிர்தலிங்கம் ரமணன். கடந்த 2018 இருந்து 2022 வரைக்கும் சுமார் 488 சிறுவர்கள் தேரர்கள் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளமை தற்போது தெரியவந்துள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான வழக்குகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக பௌத்த தேரர்களினால் நடைபெறும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது. அண்மையில் அனுராதபுரம் 8 புண்ணிய தலங்களின் விகாராதிபதி சிறுமியொருவரை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்திய விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிராக யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பௌத்த தேரர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு தனியான நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்கு எதிராக தற்போது பல்வேறு சமய தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தனிய விவகாரம் அரசியல் களத்தில் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. கடந்த வருட வெசாக் பௌர்ணமியின் போது ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி ஒரு கைதி சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷாரா ஒபுல்தனிய பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டிருந்த அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட நாள் முதல் இதுவரையான காலப்பகுதியில் அவருக்கு அரை சம்பளம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கிடையே தவறான குற்றச்சாட்டுகளின் பேரில்தான் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து உபுல்தனிய நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அவரது மனுவின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவரை மீண்டும் பதவியில் அமர்த்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் இதுவரை அவர் மீண்டும் முன்னைய பதவியில் நியமிக்கப்படவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு இருந்தபோதிலும் அவரை மீண்டும் பதவியில் அமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்னும் எடுக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் அதிகாரம் என்ன அறிவுறுத்தல்களை வழங்கினாலும் நீதிமன்ற உத்தரவை புறக்கணிப்பதற்கான இறுதிச் சட்ட பொறுப்பு அரசாங்க அதிகாரிகளையே சாரும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அம்பாந்தோட்டை கிங்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களமட்டிய கடற்பகுதியில் நேற்று நீராடி கொண்டிருந்த போது ராட்சத அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பாடசாலை மாணவர்களும் இன்று காலை சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த துரதிர்ஷ்டவசமான அனர்த்தத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதல் நடவடிக்கைகளின் பின்னரே இன்று சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிங்கம போலீசாரின் தகவல்களின்படி உயிரிழந்த 3 மாணவர்களும் கிங்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 12, 17 மற்றும் 18 வயதுடைய உடன்பிறவா சகோதரர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் கடல் அலையினால் இழுத்து செல்லப்பட்ட 3 சிறுவர்கள் காணாமற் போயுள்ளனர். அம்பாந்தோட்டை கிங்கம கலமட்டிய பிரதேசத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடலில் நீராட சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சிறுவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன பிள்ளைகள் 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன பிள்ளைகளை கண்டுபிடிக்கும் நோக்கிலான தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெசாக் தினத்திலிருந்து பலாலி வீதி ஊடான போக்குவரத்திற்கு இராணுவத்தினர் மேலும் 1 மணி நேரத்தை நீடித்துள்ளனர். பலாலி வீதியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்கிறது. குறித்த பகுதியை கடந்த ஆண்டு நேர கட்டுப்பாட்டுடன் இராணுவத்தினர் போக்குவரத்துக்கு அனுமதித்தனர். இந்நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற காணி வெடிவிப்பு தொடர்பிலான விசேட கலந்துரையாடலின் போது குறித்த வீதியினை 24 மணி நேர போக்குவரத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு இராணுவத்தினர் மறுத்துள்ளனர். அழுத்தமான கோரிக்கைகளை தொடர்ந்து மேலும் 1 மணி நேரம் வீதியை திறந்துவிட சம்மதித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையில் திறந்து விடப்பட்ட வீதியினை 1 மணி நேரம் நீடித்து இரவு 8 மணி வரையில் போக்குவரத்து செய்ய இராணுவத்தினர் அனுமதித்துள்ளனர்.
இந்நிலையில் வெசாக் தினமான நேற்றைய தினத்திலிருந்து பலாலி வீதி ஊடான போக்குவரத்திற்கு இராணுவத்தினர் மேலும் 1 மணி நேரத்தை நீடித்துள்ளனர். அதன் அடிப்படையில் தற்போது பலாலி வீதி ஊடாக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையில் பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸில் போலீசாரை கத்தியால் தாக்க முற்பட்ட இலங்கை தமிழர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸின் புறநகர் பகுதியான சென்ட் டேனியஸ் மாவட்டத்தில் உள்ள பொபினி நகரில் நேற்று அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறில் இருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய நபர் ஒருவர் போலீசாரையும் தாக்க முற்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டார். அடுக்குமாடி குடியிருப்பில் அண்டை வீட்டாருக்கு இடையே மோதல் நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பிராந்திய போலீஸ் பிரிவைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் அங்கு விரைந்துள்ளனர். போலீசார் வருவதை பார்த்த அந்த நபர் தனது 2 கைகளிலும் தலா ஒரு கத்தியை ஏந்தியபடி ஆக்ரோஷமாக அவர்களை நோக்கி வந்துள்ளார். ஆபத்தை உணர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் முதலில் அந்த நபரை தன் காலால் உதைத்து பின்னுக்கு தள்ளியுள்ளார். இருப்பினும் அந்த நபர் மீண்டும் அதிகாரிகளை நோக்கி கத்தியுடன் பாய்ந்துள்ளார். வேறு வழியின்றி தற்காப்புக்காக அந்த அதிகாரி தனது அரசு துப்பாக்கியால் அந்த நபரின் வயிற்று பகுதியில் குறைந்தது 2 முறை சுட்டுள்ளார். படுகாயமடைந்த அந்த நபருக்கு அவசர மருத்துவ படையினர் சம்பவ இடத்திலேயே தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கத்திக்குத்தில் காயமடைந்த அவரது அண்டை வீட்டார் இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்த பொபினி அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் நடத்திய போர் தாக்குதலில் இதுவரை 72,819 பேர் காசாவில் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரியவந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் காசா இடையிலான போர் மிகப்பெரிய அளவில் வெடித்தது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் 2 தரப்புக்கும் இடையே போர் நிறுத்தமானது மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் அவ்வப்போது இஸ்ரேலிய படைகள் காசா மீது தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட 72,819 பேர் காசாவில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 1,72,894 பேர் என அதிகரித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காசாவின் மருத்துவ புள்ளி விவரத்தின்படி கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 16 பேர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 39 பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி இருதரப்பிற்கும் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கிட்டத்தட்ட 922 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய படையினரால் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 2,786 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய இராணுவம் மே 29ஆம் தேதி நடத்திய தாக்குதலில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கியிருந்த கட்டிடம் தகர்க்கப்பட்டது. இதில் 10 பேர் வரை கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இதில் TNTR மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.